தென்னந்தோப்பு பக்கத்துல பாதி எரிந்த நிலையில கிடந்த சடலம் ஆசிரியைன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நடந்தது கொலையா அல்லது தற்கொலையா? கோவை மாவட்டத்தில் உள்ள மதுக்கரை நகராட்சி நெடுஞ்சாலை அது. சம்பவத்தன்று அந்த சாலையின் ஓரத்தில் இருக்கும் காலி இடத்தை போலீசார் கிரைம் ஸ்பாட்டாக மாற்றி தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியிருந்தனர். அதற்கு காரணம் பாதி எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட பெண் சடலம். யார் அந்த பெண்? எப்படி இங்கு வந்தார்? நடந்தது கொலையா அல்லது தற்கொலையா? ஒருவேளை கொலையாக இருந்தால் யார் இந்த கொடூரத்தை செய்திருப்பார்கள் போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தெரியாமல் போலீசார் திக்குமுக்காடி போயிருந்தனர். சடலமாக மீட்கப்பட்டவரை அடையாளம் காண சுற்றுவட்டார காவல் நிலையங்களில் பதிவாகி இருந்த மிஸ்ஸிங் கேஸ்களை காவல்துறையினர் அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள். அதில் சம்பவத்துக்கு முந்தைய நாள் இரவு 11 மணி அளவில் தன்னுடைய தாயை காணவில்லை என்று இளைஞர் ஒருவர் மதுக்கரை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தது தெரிய வந்திருக்கிறது. அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இரவிலிருந்தே தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அவரை பற்றிய எந்த தகவலும் போலீசாருக்கு கிடைக்கவில்லை. இந்த சூழலில்தான் காணாமல் போனவரின் மகன் மூலமாகவே இந்த வழக்கின் முதல் துப்பு கிடைத்திருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை காவல் நிலையத்தில் இன்னைக்கு காலைக்கு நமக்கு ஒரு தகவல் கிடைக்குது. வந்து பார்க்கும்பொழுது ஒரு வயதான ஒரு பெண், அவங்களுடைய சடலம் முழுமையாக எரிஞ்ச நிலையில் கண்டெடுக்கப்படுது. விசாரிக்கும் பொழுது நேற்றைக்கு அரௌண்ட் ஒரு 11:30 நைட் அந்த டைமில் அவங்களுடைய சன் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களுடைய அம்மா காணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. விசாரணையில் முதல்கட்ட விசாரணையில் அவங்க பேர் பத்மான்றது தெரிய வருது. அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. முதல்கட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்டவர் பத்மா என்பதும் 52 வயது மதிக்கத்தக்க இவர் வழுக்குப்பாறை அரசு பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்த்து வருவதும் தெரிய வந்திருக்கிறது. ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகல, வீட்டில் இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. வெளியில் அவங்களோட வெஹிக்கிள் இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் நேற்றுக்கு ஈவினிங் ஒரு 6 மணி போல் அவரோட பையன் அவங்க அம்மா காணும்னு தேடும்போது அந்த வண்டியை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. அதன் பிறகு நைட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் தராங்க அம்மா காணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலையில் நமக்கு தகவல் தெரிஞ்சு பார்க்கும்போது அவங்களுடைய சடலம் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். போலீசார் அந்த ஏரியாவில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். பத்மா மட்டும் தனியாக சென்ற காட்சிகள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் அவர் எரிக்கப்பட்ட இடத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தார் என்பது தெரியவில்லை. சடலம் மீட்கப்பட்ட இடத்தில் பத்மாவுக்கு சொந்தமான பொருட்கள் மட்டுமே கிடைத்திருக்கின்றன. அதை தவிர்த்து வேறு எந்த தடயமும் போலீசாருக்கு சிக்கவில்லை. இதனால் குழம்பி போன போலீசார் பத்மாவின் மரணத்தை சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பத்மாவின் குடும்பத்தினர் அவர் வேலை பார்த்து வரும் பள்ளி மற்றும் நண்பர்களிடத்திலும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களிடமிருந்து பெறப்படும் தகவல்களின் அடிப்படையிலேயே ஆசிரியை பத்மாவின் மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்று தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.